அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்தீங்கன்னா August 23 ஆகிட்டு இருக்குது. 2 பேர் நம்ம ட்ரிப்லேருந்து அப்படியே கலந்துக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டெல்லியில் போய் காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் எதாவது இருந்துச்சுன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டுக்கு தான் போகிற மாதிரி. இப்போ அந்த டால் லேக்கில் போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் வந்து நாங்கள் போட் ஹவுஸில் தங்கி இந்த ரூமு. இது எல்லாமே கிளச்சி போட்டு வச்சுருக்குறோம், அதனால் நல்லா இல்லை. பட் நாங்கள் வந்து அப்போ நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் 250 கொடுத்துருக்குறோம். பாத்ரூம் டூர் வேணுமா உங்களுக்கு? அது ஒரு 2 செகண்ட் அப்படியே பார்த்துக்குவோம். அவ்வளோதான். பாத் டப்லாம் இருக்குது இங்கே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 பேர் வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ரீநகர்லேருந்து சென்னைக்கு. ஸோ அவங்கள அப்படியே ஃப்ளைட் ஏற்றி விட்டு நான் வந்து டுவார்ட்ஸ் டெல்லி போகிறேன். போகிற வழியில் அமிர்தசர் வழியாக போயிட்டு கோல்டன் டெம்பிள் அண்ட் வாகா பார்டர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா வாகா பார்டரை பார்த்துட்டு அப்படியே வந்து திருச்சி போகிறோம். வந்து இங்கேருந்து கிளம்பலாம். போகலாம். வந்தீங்கன்னா பையாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவார். பையா நேமு ஃபெரோஸ் பாயை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் இங்கே எங்கேயாச்சும் ஓரத்தில் ஆட் பண்ணுறேன். Bye, say something. What I say about Dal Lake? Anything to my followers. So sure you like here. You came as a guest here. So how you like here? My houseboat. Yeah, very good. Nice. Yeah, very cheap and best. Good serve, huh? Yeah. But you have no time. You have only one night, huh? Yeah. You are a traveler. We will come again in November, December. Sure, welcome to Kashmir again. Yeah. பையா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார் நம்மளுக்காக. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பையா நம்பரை. I will add it to my description. பையா, thank you for your stay. Thank you. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே பார்கெயின் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்கெயின் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்கெயின் பண்ணுறது ஒரு விஷயம் இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேஸ் இங்கே இருக்குதாமா. ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 3 nights ஆச்சும் ஸ்டே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காஷ்மீர் பிளேசஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த போட் ஹவுஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நேம் போர்ட்லேயும் எங்கேயாச்சும் ஆட் பண்ணுறேன் நம்ம ஓரத்தில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கார் பிக்கப் பண்ணிட்டு அண்ட் ஆன் த வேல கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். நம்ம ஜம்மு நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸ்ரீநகர்லேருந்து பாயும் மௌனி அண்ணனையும் இறக்கி விட்டோம் ஏர்போர்ட்டில். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல் வந்து கிராஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் போகிறப்போ ஃபஸ்ட்டு டோல் வந்து கட்டியிருக்கோம். எத்தனை டோல் வருது அப்படின்னு டெல்லி வரைக்கும் நான் சொல்கிறேன். அமிர்தசர் போயிட்டு தான் போகிறோம் கோல்டன் டெம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து வர்றப்போ டெல்லியிலேருந்து வர்றப்போ ஃபுல்லாக அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டு எல்லா டோல்லையும் அடிச்சு நூற்றி உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு டோல்லையும் வந்து ஒரு கேங் ஒன்று உட்காந்துருக்குறாங்க. டோல்லாம் அங்கே எங்கேயுமே கட்ட தேவையில்லை. நீங்கள் டெல்லி பைபாஸில் வர்றப்போ ஒரே ஒரு டோல் தான் ஹிமாச்சலில் கட்டுவோம். மற்றபடி வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ. இப்போக்கி வந்தீங்கன்னா ஜாலியாக இருங்க. இந்த சைடு எத்தனை இருக்குன்னு நான் கவுண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ முடிகிறப்போ. நான் ரோட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஆனால் ஆர்மி பீப்புள்ஸ் அண்டு சிஆர்பிஎஃப் தான். இந்த சைடு ஒரு ரைட்டு போனோம்னா புல்வாமா 22 கிலோமீட்டர்ஸு. இந்த ஸ்ரீநகர் ஏரியா இந்த சைட்லாம் வந்து ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு சைடு வந்து திகிலாகவே இருந்துட்டு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் வேடாக இருந்துச்சு. அப்புறம் மக்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் அந்த சைட்லாம் மேக்ஸிமம் எப்படி ஹார்ன் அடித்தா நவரவே மாட்டாங்க. சைக்கிள் கூட பின்னாடியே வா அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. இங்கே வந்து காரை பார்த்தாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி அவங்களே வந்து நவுந்துக்கிறாங்க. ஈவன் வெயிட்டு தூக்கிட்டு போகிறவங்க கூட நவுந்து வழி விடுறாங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குது இந்த ஊர். நல்லா சிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேடாக இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்குது இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு.
எல்லாருமே அந்த டிசிப்ளின், ரோட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஹார்ன் அடித்தா உடனே நவுந்துக்கிறாங்க. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டி வந்து ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் ரோடு இருக்குது, ஆனால் வந்து கரெக்டாக வே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. இன்னொரு வண்டி வந்து இடைஞ்சல் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல். நீயா நானா அப்படின்ற போட்டி இல்லாமல். நல்ல ஊர் பேர் தான், ஆனால் தெரில, பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கேயாச்சும் புல்வாமான்னு நினைக்கிறேன், ஏன்னா புல்வாமான்னு தான் அங்கே போட்டுருந்துச்சு. இது வந்து ஸ்ரீநகர்லேருந்து அப்படியே டெல்லி போகிற வழி, அமிர்ஸ்டார் நோக்கி போகிற வழி. உதாம்பூர் மெயின் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கனெக்ட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்னோண்டு கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து 40 rupees தான் மேகி. இந்த கடையில் நல்லா ரொம்ப சூப்பராக வீட்டில் செய்கிற மாதிரி போட்டிருந்தாரு. பிரெட் ஆம்லேட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 மேகி ஒரு பிரெட் ஆம்லேட் 130. ரொம்ப நாள் கழிச்சு இதுவும் நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஜம்மு ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 218 கிலோமீட்டர் அமிர்ஸ்டாரு. வர்ற வழி ஃபுல்லாகவே பயங்கரமான ஹில் ஸ்டேஷனு, ஹில்லி ஏரியாஸ் தான் ஃபுல்லாக. அந்த உதாம்பூர் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம பெங்களூர் ஹைவேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக எல்லாம் பெண்டாக இருக்குது. இறக்கி வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. இந்த காரில் வந்து ஸ்பீட் லிமிட் இருக்குது 80 தான். அது ஒரு ப்ராப்ளம். ஸோ என்ன ஸ்ட்ரெச் இருந்தாலும் நம்ம வந்து 80 தான் போகலாம். ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சேடான விஷயம். ஸோ ரொம்ப எம்டி ஹைவேஸ்லாம் வந்து அதுக்கு மேலே போக முடியல. பட் எனிவே சேஃப். ஸோ இப்போ வந்து அமிர்ஸ்டார் தான் போயிட்டுருக்குறோம். நம்ம ஜம்மு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சிட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு தாண்டி போயிட்டே இருக்கும். இன்னொரு நாள் வரும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப் பண்ணுறோனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அமிர்ஸ்டார் போயிடலான்னு பார்க்குறேன். ஒன் ஸ்ட்ரெச்சில் போக முடிஞ்சால் போயிடுவேன், இல்லைனா முன்னாடியே பத்தன்கவுட் இல்லை கத்துவா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த மாதிரி எங்கேயாச்சும் ரூம் எடுப்பேன். பிகாஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் இந்த நைட். டு நைட் நான் ஒர்க் பண்ண. அமிர்ஸ்டார் ரீச் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் ஆர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.